இவர்கிட்ட என்ன இருக்கு, இவருக்கு என்ன தெரியும், இவர் என்னை எப்படி பாதுகாப்பார்? மனுஷ அங்கீகாரம் இல்லை என்றால், மனுஷன் என்னை புறக்கணிக்கிறான் என்றால் நான் எங்கே போவேன்? இதுதான் பெரிய காரியமாக மாம்ச சிந்தையின்படி இருக்கும். ஆவியின் சிந்தையின்படி அது ஒரு குப்பை. எவ்வளவு பெரிய பதவி, அந்தஸ்து, பக்தி, மார்க்கத்தை பவுல் அப்போஸ்தலன் குப்பை என்று சொல்றார். ஏன் அப்படின்னா, அவருக்கு ஒரு ரகசியம் தெளிவாக தெரிஞ்சது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை ஒரு காலத்தில் அவர் துன்புறுத்தும் பொழுது இந்த ஆண்டவர் அவருடைய 2 கண்களையும் பிடுங்கி என்னை ஏன் துன்புறுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று அவர் சொல்லும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர் நம்புகிறார். இப்படி ஒரு மேய்ப்பன் உண்டா? தன்னுடைய ஆடுகளுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு மேய்ப்பன் உண்டா? அவரை விசுவாசித்து பின்பற்றுகிற ஜனங்களுக்கு கூட அந்த காரியம் அந்த அளவு விசுவாசம் உள்ளதா தெரிஞ்சதோ இல்லையோ, ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அதை கண்டுபிடிச்சார். நான் என்ன பெரிய ரப்பி, நான் என்ன போதகர், என்னுடைய கல்வி என்ன, என்னுடைய காரியம் என்ன, அத்தனையும் குப்பை. கர்த்தருடைய வல்லமை எனக்கு வேணும், அவர் எனக்குள்ளே வேணும், அவரில் நான் சம்பூரணம் அடையணும், அவருடைய பலன் ஞானம் அறிவில் நான் பூரணம் அடைகிறதற்காக இவைகள் அத்தனையும் எனக்கு மேன்மையாய் தோன்றுகிறவைகள் அத்தனையும் நான் அற்பமும் குப்பையுமாக தூக்கி எறிகிறேன். இந்த மனத்தெளிவு வேணும். இந்த மனத்தெளிவு உள்ளவர்கள் நிச்சயமாக கிறிஸ்துவை தன்னுடைய மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்வார்கள். ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவன் என்னிடம் வர மாட்டான் என்று சொல்லுகிறார்ல. தேவனிடத்திலிருந்து கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்னிடத்திற்கு வருவார்கள். நான் தானே தேவன், வேற எந்த தேவன் இல்லையே. தேவாதி தேவன் நான் தான். தேவனிடத்தில் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளணும். மனுஷரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவன் எப்படி என்னிடத்தில் வருவான்? மனுஷரோட ஐக்கியமாக இருக்கிறவன் எப்படி என்னிடத்தில் வருவான்? என் நாமத்தை எடுத்துக்கொள்வான், என்னை கர்த்தர்னு சொல்வான், இல்லை அநேக காரியங்களை செய்வான். ஆனால் என்னோடு கூட நான் மேய்ப்பனும் என்னுடைய ஆடுகளுமாக அவன் மாறுவானா? அந்த மாற்றம் தான் கல்வாரி சிலுவையில் நடந்தது. மனுஷர்கள் எல்லாரையும் சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணி கிறிஸ்துவோடு கூட அவரோடு மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி அவர் தலையாகவும் நம் எல்லோரையும் அவருடைய சரீரமாகவும் அந்த சபையை அவர் கல்வாரி சிலுவையில் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்தார். ஏற்கனவே அது முடிஞ்சு போச்சு. அவர் தலையும் நாம் சரீரத்தின் அவயவமாக மாறிவிட்டோம். அவர் மேய்ப்பனாகவும் அவருடைய மேய்ச்சலின் ஆடாகவும் ஒரே சரீரமாக மாறிவிட்டோம். இது கல்வாரி சிலுவையில் நடந்தது. எப்படி ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறார்களோ அதே போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். எப்படி மரணம் ஒரு மனுஷன் மூலமாக வந்ததோ அதே போல கிறிஸ்து என்னும் ஒருவராலே அனைவருக்கும் ஜீவன் வந்தது. இப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் என்று நான் ஆண்டவர் ஏன் சொல்றார் என்றால், கிறிஸ்து இயேசுவுக்கு எல்லாரும் உட்பட்டு விட்டார்கள். அந்த சத்தியம் கல்வாரி சிலுவையில் அது சத்தியமாக அது அறிவிக்கப்பட்டது. இப்போ நான் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சத்தியம் சத்தியமாகவே இருக்கும். அதை நான் ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். அவருடைய தழும்புகளால் அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த காரியங்களால் நம்முடைய மனுஷத்துவம் ஆகிய வியாதி நீங்கி நாம் தெய்வத்துவத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்பணும், அவ்வளோதான். கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொல்லுகிறது அல்ல, கர்த்தரோடு கூட ஒரே சரீரமாக நான் இணைந்திருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள் ஆகி மாம்சத்தின்படி நடவாமல். இனி நான் மனுஷன் இல்லையே. இது கர்த்தருடைய உடல். ஒரு மனுஷனுடைய உடலையும் கர்த்தருடைய உடலையும் ஆவிக்குரிய 2 சரீரத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா எது வல்லமை உள்ளது? எதில் ஞானம் உண்டு, அறிவு உண்டு, புத்தி உண்டு? அப்போது ஒன்றுக்கும் உதவாத அழிந்து போகிற உடலை மகிமையின் உடலாக அவர் கல்வாரி சிலுவையில் மாற்றி நம்ம உயிரோடு எழுப்பியிருக்கார்.
அதான் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாகி. இந்த விசுவாசத்துக்கு நான் அதுக்கப்புறம் இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, நான் தேவனுடைய பிள்ளை, நான் அவர் ஆவியாய் இருக்கிறது போல அவரால் பிறந்த பிள்ளையும் ஆவியாக இருக்கிறான். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாகவே இருக்கும். அப்போ மாம்சத்தின்படி நடவாமல், இனி நான் ஒரு மனுஷ சிந்தை என்னை மேற்கொள்ளாத படிக்கு, மனுஷனுடைய அடிமைத்தனம் என்னை மேற்கொள்ளாத படிக்கு, மனுஷனுடைய அவல நிலை என்னை மேற்கொள்ளாத படிக்கு கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டு, அவர் என் மணவாளன், நான் அவருடைய மணவாட்டி, மணவாட்டியின் இருதயத்தில் மணவாளன் இருக்கிறார், மணவாளனுடைய இருதயத்தில் மணவாட்டியை வைத்து கொண்டு இருக்கிறார். பிரிக்கவே முடியாது. இதுதான் பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 8 35 39 வரை சொல்வார். மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காலமானாலும் நிகழ்காலமானாலும் பசியோ பட்டயமோ பஞ்சமோ நாசமோசமோ எதுவோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்கவே முடியாது. அவர் தலை, நான் சரீரம். அவரின் மேய்ப்பன், அவருடைய மேய்ச்சலின் ஆடு. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என் கைகளில் இருந்து என் ஆடுகளை பறித்து கொள்ளவே முடியாது. இந்த ஐக்கியத்துக்கு வந்தவன் நியாய தீர்ப்பை பற்றி கவலைப்படவே மாட்டான். இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஜனங்களை பாருங்கள். என் பேர் எழுதப்பட்டிருக்குமோ எழுதப்பட்டிருக்காதோ, ஜீவ புஸ்தகம் எப்படி இருக்குமோ தெரியாதே, அவர் எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் எப்படி வர போகிறாரோ தெரியலையே, என்னுடைய நிலைமை என்ன ஆகும், நியாய தீர்ப்பில் அவர் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியுமா, நான் நீதிமானா குற்றவாளியா, நான் பரலோகமா பாதாளமா, எங்கே போக போகிறேன், அது யார் சொல்லுவாங்க? இன்றைக்கு கரையும் கொடுத்து கிறிஸ்துவோடு ஐக்கியம் ஆகாத அத்தனை பேருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். ஆனால் இன்று கரையும் கொடுத்து குப்பையாக பார்க்க வேண்டியவர்களை குப்பையாக தூக்கி போட்டுட்டேன். இவர் யார் என்பதை, ஒரு பொக்கிஷத்தை, ஒரு புதையலை கண்டவன் எப்படி மற்ற எல்லாவற்றையும் விற்று அந்த புதையலை எடுத்துக்கொள்கிறது போல இவர் போதுங்க எனக்கு. இவர் தான் நியாயத்தீர்ப்பில் நீதிபதியாக வரப்போகிறாரு. இன்னைக்கு எனக்கு மேய்ப்பனாக, எனக்கு தலையாக, என் மணவாளனாக இருக்கிற இவரை மணவாளனாக கொண்ட மணவாட்டி நியாய தீர்ப்பை பற்றி பயப்படுவாளா? சந்தோஷமாக இருப்பார், களி கூறுவா. அவர் எந்த நேரமும் வரட்டுங்க. எங்கேருந்து வரப்போகிறார்? அவர் தான் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னை கிரயம் பண்ணி இருக்கிறார் கல்வாரி சிலுவை. இந்த கிரயம் பண்ணினவர் அவருடைய சரீரம், அவருடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் அவர் வாசமாக இருக்கிறார். எனக்கு என்ன, 24 மணி நேரமும் அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். நீங்கள் மரித்தீர்கள், எல்லாம் மரணத்துக்கு ஏதுவானது நீக்கப்பட்டது, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எவ்வளவு ஒரு மறைக்கப்பட்ட, ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். இது கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கும்போது அது அந்த கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு புரியும், மற்றவர்களுக்கு இது புரியாது. உதாரணமாக தாவீது யோனத்தானிடம் சொல்கிறார், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது. அது உண்மையான உண்மைதான், அது சத்தியமான சத்தியம் கிடையாது. மரணத்துக்கும் அவருக்கும் 1 அடி தூரம் உள்ளது என்பது மாம்ச சிந்தை. ஆனால் ஆவியின்படி என்ன? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு அந்த 1 அடி தூரத்துக்குள்ளே சவுல் ராஜாவால் வர முடிஞ்சுதா? அந்த 1 அடி தூரத்தை சவுல் ராஜா அவனுடைய சேனைகளோடு வரும்பொழுது அந்த 1 அடி தூரத்தை அவனால் கடக்க முடிஞ்சுதா? முடியாது. அந்த 1 அடி தூரம் தேவன் அரணாக, அக்கினியாக, பாதுகாப்பாக இருக்கிற இடம் நம்முடைய பார்வைக்கு 1 அடி தூரமாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியின்படி, சத்தியத்தின்படி அது கடக்க முடியாத சமுத்திரம். யாரும் நெருங்க முடியாது. எந்த பெருங்காற்று, பெருமழை, பெருவெள்ளம் வந்தாலும் நெருங்க முடியாது. எந்த வியாதியானாலும், எந்த துன்புறுத்தல் ஆனாலும், எந்த பயமுறுத்தல் ஆனாலும் அந்த 1 அடியை தாண்டி வர முடியாது என்பது கர்த்தருடைய மனவாட்டிக்கு புரியும்.
என் மணவாளனை தொடாமல் என்னை தொட முடியாது. அவருடைய கண்மணி நான், அவருடைய மேய்ச்சலின் ஆடு நான். இப்படி அவருடைய மணவாட்டியாக நாம் மாறி அவரோடு ஐக்கியமாக நாம் இருக்கும் பொழுது அவர் குரலை ஒவ்வொரு நாளும் அவர் பேசுறது, அவர் ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுக்க. எல்லாருக்கும் ரகசியங்களை எப்படி வெளிப்படுத்தி கொடுப்பார்? தன்னுடைய மணவாட்டிக்கு கொடுப்பார். தன்னுடைய மேய்ச்சலின் ஆடுகளுக்கு அவர் கொடுப்பார். அவர்கள் பற்றி கொள்ளும், அலட்சியம் பண்ணாது. முத்துக்களை எடுத்து பன்றிகளுக்கு போடுவாரா? பரிசுத்தமானதை எடுத்து நாய்களுக்கு போடுவாரா? போட மாட்டார். அவரோடு ஐக்கியமாக இருக்கிறவங்க யார்? பிள்ளைகளுக்கு ஒரு அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவாரா? போட மாட்டார். மறைக்கப்பட்ட மன்னாவை யாருக்கு கொடுப்பார்? அவரோடு ஐக்கியமாக இருக்கிறவர்களுக்கு கொடுப்பார். அதனால் எனக்கு பரலோகம் கிடைக்குமா, எனக்கு பாதாளம் போவேனா, அல்லது என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறா, அவர் எப்போ வர போகிறாரு, என் நிலைமை என்ன ஆகும், எனக்கு என்ன நியாய தீர்ப்பு என்பது உலகத்தாருக்கும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி கொண்டு இருக்கிற உலக ஆவி உள்ளவர்களுக்கும் தான் அந்த பயமும் அந்த சந்தேகமும் திகிலும் இருக்குமே தவிர, கிறிஸ்துவை மேய்ப்பனாக, மனுஷனே அல்ல, கிறிஸ்துவே எனக்கு மேய்ப்பர், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருந்தால் நான் தாழ்ச்சியடை. அப்படி கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒரு அடி தூரத்தில் நடத்தி கொண்டு வந்து யாரும் தொட முடியாது, சவுல் தொட முடியாத தூரத்தில் தூக்கி போட்டார். அந்த ஒரு அடிக்குள் யாரும் நுழையவே முடியாது. அவ்வளோ பாதுகாப்பு. அதனால தான் அவர் தைரியமாக சொல்கிறார். அவர் எங்கே வழி நடத்தினா என்ன, மரண இருளின் வழியாக அவர் நடத்தினாலும் எனக்கு ஒரு பொல்லாப்பிலே அவர் ஒரு இடைவெளியை வச்சிருக்கிறார், அதை தாண்டியவனும் வரவே முடியாது. மணவாட்டி தைரியமாக சொல்லுவார். அவருடைய மேய்ச்சலின் ஆடு தைரியமாக சொல்லும். சகோதரரே, இப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதம் உள்ள, ஒரு பாதுகாப்பு உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தூக்கி எறிய வேண்டியவைகளை தூக்கி எறிந்து, அற்பமாய் எண்ணப்பட்ட கிறிஸ்துவிடம் அவர் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டு இருக்கிறாரு, அங்கே அவரோடு கூட அவருடைய நிந்தையை சுமந்து கொண்டு வந்து அவரோடு ஐக்கியமாய் இருப்போமானால் அவருடைய சீஷர்களைப் போல அவருடைய மணவாட்டிக்கு எந்த பயமும் கிடையாது, எதற்கும் அவர் கலங்க போகிறதும் கிடையாது. கிறிஸ்துவை மீறி என்னை யாரும் தொட முடியாது, அவரை யாருமே தொட முடியாது. இவ்வளவு உத்தரவாதம் உள்ள வாழ்க்கை. கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலதுபாறு சித்தல் வீட்டிற்கும் உங்களுடைய ஐஸ்வர்யங்களை தேடுங்க, பூமியை குப்பையாக பாருங்க, பரலோக பொக்கிஷங்களை மகிமையாக பாருங்க, கிறிஸ்துவை மணவாளன் ஆக்கிக்கொள்ளுங்க, மணவாட்டியாக மாறுங்க. எதற்கும் பயப்பட வேண்டாம். எல்லாம் கைவிடும், உலகம் கைவிடும். நான் தேடி வைத்தவர்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கும், அல்லது அது எனக்கு கொடுக்கக்கூடிய மாயையும் மனதுக்கு சஞ்சலமாகவே இருக்கும். எவ்வளவு சீக்கிரமாக நாம் குப்பைகளை குப்பையாக பார்த்து கிறிஸ்துவை மணவாளன் ஆக்கிக் கொள்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை, உத்தரவாதம் உள்ள வாழ்க்கை, எதையும் எதிர்த்து நிற்கிற மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. இதுதான் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை இழக்காதபடிக்கு இன்று உலகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொள்ளுவோமானால் நமக்கு என்ன கவலை? நியாய தீர்ப்பை பற்றி நமக்கு என்ன கவலை? அவரை குறித்து நமக்கு என்ன பயம்? எல்லாம் ஒவ்வொரு நாளும் தான் மறுரூபம் ஆகிக் கொண்டு இருக்கிறோம். இந்த பாக்கியத்தை இழக்காதபடிக்கு கர்த்தரை மேய்ப்பராக தரித்து கொள்வோம், ஜெயம் கொள்வோம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.